முதல் கையெழுத்தில் தொடங்கிய மகளிர் விடியல் பயணம் திட்டத்தில் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கிய திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் எதிரொலிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடந்த தேர்தலை விட 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட திமுக முடிவு என்று தகவல். 2021 173 தொகுதிகளில் களமிறங்கிய நிலையில் வரக்கூடிய தேர்தலில் 159 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிக கட்சிகள் இருப்பதால் 5 தொகுதிகளை ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியதாக மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறித்து முடிவு செய்ய நாளை மீண்டும் கூடுகிறது மார்க்சிஸ்ட் மாநில குழு. நேற்று 10 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மீண்டும் ஆலோசனை. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவசர ஆலோசனை. திருமாவளவன் தலைமையில் அவசர உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. தேர்வு செய்யப்பட்ட 115 வேட்பாளர்கள் நாளை பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்துள்ள தாவேக தலைமை. வேட்புமனுவுடன் வழங்க வேண்டிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக அழைப்பு என்று தகவல். பாஜகவில் கட்சியை இணைத்து 2 ஆண்டுகளாகியும் பொறுப்பு வழங்காததால் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சரத்குமார் அதிருப்தியில் இல்லை, ஆனால் ஆதங்கத்தில் இருப்பதாக பேட்டி. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது என்று ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். தற்போதைக்கு கட்சியை புதுப்பிக்கக்கூடிய எண்ணம் இல்லை என்று சரத்குமார் விளக்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கோம். தாவேக தலைவர் விஜய் ஒரு தலைவரே கிடையாது. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை அழைத்து பேசியதே அதற்கு சான்று என்று பாஜகவின் சரத்குமார் பேட்டி. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. பேட்டி அளித்த போது தன்னுடைய ஆதரவாளரிடம் கோபப்பட்ட சரத்குமார் செய்தியாளரின் கேள்விக்கு அருகே அமர்ந்திருந்தவர் பதில் கூறியதால் ஆத்திரம். இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா நீ பதில் சொல்றீங்க? அமைதியா. அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த நாளை காலை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று வேல்முருகன் உறுதி. கூட்டணி குறித்து ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு செய்வோம் என்றும் அறிவிப்பு. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம்.
வழக்கமாக எல்லோரும் சொல்வதையே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து தவாக வெளியேறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்களே, அதனால வழக்கமாக சொல்கிறார், அவ்வளோதான். நான் எப்படி பார்த்து அப்படி பார்ப்பேன். தொடர்ந்து சரிந்து வரும் முட்டை கொள்முதல் விலை. ஒரு முட்டை விலை 20 காசுகள் குறைந்து ₹4.25 காசுகளாக நிர்ணயம். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் பலேசா நகரம். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலை சூழ்ந்துள்ள வெண்பனி. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். யூத் படத்தில் இடம்பெற்ற முட்டக்கலக்கி பாடலுக்கு திரையரங்கில் வைபாகி நடனமாடிய ரசிகர்கள். வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். சென்னையில் சிஎஸ்கே ரீயூனியன் நிகழ்ச்சிக்கு வந்து சுரேஷ் ரெய்னாவை ஆரத்தழுவி பேசி மகிழ்ந்த மகேந்திர சிங் தோனி. டாக்டர் சுரேஷ் ரெய்னா ஓஜி எல்லாம் ஒரு ஓஜி. மஞ்சள் ஜெர்சியை மீண்டும் அணிந்து களத்தில் இறங்கிய ரெய்னாவை பார்த்து ரசிகர்கள் உற்சாகம். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல். காதை கிழித்த சத்தம். முதல் கையெழுத்தில் தொடங்கிய மகளிர் விடியல் பயணம் திட்டத்தில் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கிய திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் எதிரொலிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடந்த தேர்தலை விட 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட திமுக முடிவு என்று தகவல். 2021 173 தொகுதிகளில் களமிறங்கிய நிலையில் வரக்கூடிய தேர்தலில் 159 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிக கட்சிகள் இருப்பதால் 5 தொகுதிகளை ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியதாக மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறித்து முடிவு செய்ய நாளை மீண்டும் கூடுகிறது மார்க்சிஸ்ட் மாநில குழு. நேற்று 10 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மீண்டும் ஆலோசனை. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவசர ஆலோசனை. திருமாவளவன் தலைமையில் அவசர உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. தேர்வு செய்யப்பட்ட 115 வேட்பாளர்கள் நாளை பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்துள்ள தாவேக தலைமை. வேட்புமனுவுடன் வழங்க வேண்டிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக அழைப்பு என்று தகவல். பாஜகவில் கட்சியை இணைத்து 2 ஆண்டுகளாகியும் பொறுப்பு வழங்காததால் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சரத்குமார். அதிருப்தியில் இல்லை, ஆனால் ஆதங்கத்தில் இருப்பதாக பேட்டி. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது என்று ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். தற்போதைக்கு கட்சியை புதுப்பிக்கக்கூடிய எண்ணம் இல்லை என்று சரத்குமார் விளக்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே
சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கோம். தாவேக தலைவர் விஜய் ஒரு தலைவரே கிடையாது, கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பஸ்தரை அழைத்து பேசியதே அதற்கு சான்று என்று பாஜகவின் சரத்குமார் பேட்டி. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. பேட்டி அளித்த போது தன்னுடைய ஆதரவாளரிடம் கோபப்பட்ட சரத்குமார் செய்தியாளரின் கேள்விக்கு அருகே அமர்ந்திருந்தவர் பதில் கூறியதால் ஆத்திரம். இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க வந்து அமைதியா. அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த நாளை காலை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று வேல்முருகன் உறுதி. கூட்டணி குறித்து ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு செய்வோம் என்றும் அறிவிப்பு. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். வழக்கமாக எல்லோரும் சொல்வதையே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து தவாக வெளியேறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்களே, அதனால வழக்கமாக சொல்கிறார், அவ்வளோதான். நான் எப்படி பார்த்து அப்படி பார்ப்பேன். தொடர்ந்து சரிந்து வரும் முட்டை கொள்முதல் விலை. ஒரு முட்டை விலை 20 காசுகள் குறைந்து ₹4.25 காசுகளாக நிர்ணயம். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் பலேசா நகரம். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலை சூழ்ந்துள்ள வெண்பனி. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். யூத் படத்தில் இடம்பெற்ற முட்டக்கலக்கி பாடலுக்கு திரையரங்கில் வைபாகி நடனமாடிய ரசிகர்கள். வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார். சென்னையில் சிஎஸ்கே ரீயூனியன் நிகழ்ச்சிக்கு வந்து சுரேஷ் ரெய்னாவை ஆரத்தழுவி பேசி மகிழ்ந்த மகேந்திர சிங் தோனி. டாக்டர் சுரேஷ் ரெய்னா ஓஜி எல்லாம் ஒரு ஓஜி. மஞ்சள் ஜெர்சியை மீண்டும் அணிந்து களத்தில் இறங்கிய ரெய்னாவை பார்த்து ரசிகர்கள் உற்சாகம். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல். காதை கிழித்த சத்தம்.